திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தமிழகத்தில் ஜூலை 1 முதல் மின்கட்டணம் உயர வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இது தொடர்பாக மின்வாரியம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவல்கள். தமிழகத்துல ஜூலை 1ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நம்மால அறிய முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது வரைக்கும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துடைய திருத்தி அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த மின் கட்டணம் தொடர்பான விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இன்று தேதி ஜூன் 22ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி. இதனால கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே அறிய முடிகிறது. மேலும் மின்கட்டண மாறுதல்கள் தொடர்பாக பொதுமக்களிடம் ஏற்கனவே மின்சார வாரியம் கருத்துக்களை கேட்டிருந்தாங்க. மின்கட்டண விகிதங்கள் தொடர்பான புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துடைய தலைவர், உறுப்பினர்கள் உட்பட நிர்வாக ரீதியிலான பெரும்பாலான பணியிடங்கள் காலியாக இருப்பதால ஒரு முடிவு எட்டப்படுவதில் தாமதம் என்பது இருப்பதாக அறிய முடிகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தரப்பிலும் இதுவரைக்கும் இந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு தற்போது வரைக்கும் கோரிக்கை என்பது வைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில நிர்வாக ரீதியிலான பணியிடங்கள் காலியாக இருப்பதால மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் தாமாக அந்த மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கையும் எடுக்காத நிலை என்பது தொடர்கிறது. எனவே தமிழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருப்பதாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூத்த அதிகாரிகள் தகவல்களாக தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல மின்கட்டணம் உயர்த்துவதற்கு சில முக்கிய நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது. மின்கட்டண உயர்வு என்பது 6% விட அதிகரிக்க கூடாது, அல்லது ஏப்ரல் மாத நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையில 2ல் எது குறைவோ அதன் அடிப்படையில உயர்த்தப்பட வேண்டும் என்பது விதியாக வகுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில பார்த்தோம்னா 2022, 23, 24, 25 ஆகிய 4 ஆண்டுகள் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதுல கடந்த ஆண்டு, அதாவது 2025 பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்துல நுகர்வோர் குறியீட்டு எண் 3.16% இருந்ததாக 3.16% வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் நேரத்துல பொதுமக்களுக்கு இது போன்ற சுமையை குறைப்பதற்காக வீடுகளுக்கான மின் நுகர்வு கட்டணத்தை அரசே ஏற்பதாக கூறியதால பொதுமக்களுக்கு இத்தகைய சுமை என்பது ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த ஆண்டு 2026க்கு ஏப்ரல் மாத நுகர்வோர் குறியீட்டு எண் 3.48 வரை கணக்கிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துல. ஆனால் நிர்வாக பொறுப்புகள் தொடர்ச்சியா அந்த காலியாக இருப்பதால மின்கட்டண உயர்வு தொடர்பான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிய முடிகிறது. ஒருவேளை இந்த மாத இறுதிக்குள்ளார அல்லது விரைவில் வரும் காலங்கள்ல இந்த தலைவர் உட்பட பொறுப்புகள் நியமிக்கப்படக்கூடிய பட்சத்துல அடுத்த கட்டமாக அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், 5 ஆண்டுகள் அந்த உதயமின் திட்டத்தின் அடிப்படையில கையொப்பம் என்பது போடப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டோடு இந்த அக்ரிமெண்ட், அதாவது முடிவடையக்கூடிய ஒரு சூழல்ல வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகள், அதாவது 2027 இருந்து 31 வரைக்கும் மின் கட்டணத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உயர்த்துவது தொடர்பாக கருத்துருக்களும் பெறப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான வரைவறிக்கையும் தயாரிக்கக்கூடிய பணிகள் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. ஒருவேளை புதிதாக நிர்வாக ரீதியிலான பணியிடங்கள் நிரப்பக்கூடிய பட்சத்துல வரக்கூடிய புதிய நிர்வாகிகள் இந்த 2027 முதல் 31 வரையிலான காலகட்டத்தில் மின்கட்டணத்தை உயர்த்துவதற்கான அந்த மின்கட்டணத்தை திருத்தி அமைப்பது தொடர்பாக புதிய வரைவு திட்டத்தை ஏற்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்கான டிராப்டிங்கும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல்கள் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.